விஜய் சங்கீதா திவஸ் மேட்டரில் ஒரு பெரிய திருப்பம் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது விஜயும் சங்கீதாவும் திவஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் கடந்த ஒரு 3 நாளாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ விஜய் சங்கீதா மேட்டர் இன்னதான் சோஷியல் மீடியாவில் ஒரு 3 நாளாக பயங்கரமாக பேசப்பட்டாலும் கடைசி ஒரு 4 வருஷமாக இந்த ஒரு விஷயத்தை பல பேர் பேசினாங்க. முக்கியமாக சங்கீதா அவர்கள் விஜய் கூடயே இல்லை, லண்டனில் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. ஸோ சங்கீதா அவர்களுக்கு விஜய் அரசியலுக்கு போகிறது சுத்தமாக பிடிக்கலை. அதனால் விஜய் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் விஜய் அவர்களோட அடுத்தடுத்த இசை வெளியீட்டு விழா, கோ திரைப்படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ், லியோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதுக்கப்புறமா நடந்த முக்கியமாக ஃபேர்வெல் நிகழ்ச்சி இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, இது எதுக்குமே அதனால தான் சங்கீதாவும் வரல, விஜய் அவர்களோட குழந்தைகளும் வரலை அப்படிங்கிற விஷயம் கடந்த 4 வருஷமாகவே பரவி கொண்டு இருந்தது. ஒரு நடிகையோட பேரும் பயங்கரமாக அடிபட்டது. இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான டிசிஷன் சங்கீதா அவர்கள் எடுத்தாங்க. ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அஃபிஷியலாக சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு திவஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் வெளியானது. கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ண சில தகவல்கள் தான் வெளியானது. அஃபிஷியல் ரிப்போர்ட் வெளியாகல. ஆனால் அஃபிஷியல் ரிப்போர்ட் வெளியான மாதிரி ஒரு நோட்டீஸ் சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆனது. அந்த நோட்டீஸில் சங்கீதா அவர்களோட புகைப்படம் இருந்தது. அந்த நோட்டீஸை பல நியூஸ் சேனல்ஸ் அந்த நோட்டீஸை போட்டு நியூஸ் கார்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 நாளாக இது அஃபிஷியல் நியூஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ் கம்ப்ளீட்டான ஃபேக்கான நோட்டீஸ் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ சங்கீதா அவர்கள் அந்த மாதிரி எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்போ திவஸ் மேட்டர் பொய்யான்னு கேட்டால் டிவர்ஸ் மேட்டர் பொய் கிடையாது, அது உண்மையான விஷயம் தான். சங்கீதா அவர்கள் அந்த டிவர்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு விஷயம் பப்ளிக்காக வெளியே போகக்கூடாது, இது என்னோட பிரைவேட் விஷயம், பிரைவேட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த டிவர்ஸ் நோட்டீஸ் சங்கீதா அவர்கள் இப்போ கொடுக்கல. எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, எத்தனை வருஷமாக சங்கீதா அமைதியாக தான் இருந்தாங்க, எதுக்காக திடீர்னு இன்னும் 2 மாதம் தான் எலெக்ஷன் இருக்கு, எதுக்கு இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பல பேர் சங்கீதா மீது வச்சுருந்தாங்க. முக்கியமாக சங்கீதா மீது நிறைய இன்டைரக்டான தப்பான தாக்குதல்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு. சங்கீதா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு கேஸ் இப்போ போடலையும், டிசம்பர் 21ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 21ஆம் தேதி போட்ட கேஸ் இப்போ டிவிஷன் பெஞ்சிலிருந்து செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு. அப்படி செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போகும்போது தான் இந்த ஒரு விஷயம் பப்ளிக்காக வெளியாகி இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக பல விஷயங்கள் பரவி கொண்டு இருக்கு. முக்கியமாக ஸோ சங்கீதா அவர்களை நிறைய விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள் தப்பாக சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, தப்பான ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. ஸோ இது விஜய் அவர்கள் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. ஸோ விஜய் அவர்கள் இன்டைரக்டாக இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு விஜய் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. விஜய் மீது தப்பான ஒரு வதந்திகள் பரப்பி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ட்விட்டரில் செமையாக ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு. நீங்கள் சன் டிவி, கே டிவி, ஜெயா டிவி அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த நியூஸ் சேனல் மாதிரி போலி நியூஸ் சேனல்ஸ் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உருவாக்கி இருக்காங்க. அந்த போலி நியூஸ் சேனல் நிறைய போலியான நியூஸ் எல்லாமே பரப்பி கொண்டு இருக்காங்க. இதை பல பேர் இந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பயங்கரமாக இது சூப்பர் அப்படி இப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு, இதுதான் தற்குறியான விஷயம் அப்படின்னு சொல்லி மக்கள் விஜய் ரசிகர்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்காங்க. சங்கீதா மேட்டர் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட தஞ்சை மாநாடு, அதாவது தஞ்சை பொதுக்கூட்டம் இன்னுமே பிரம்மாண்டமாக இன்னைக்கு நடக்க போகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக சங்கீதா விஷயத்தை பற்றி விஜய் பேசுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இத்தனை நாளாக தன்னை விமர்சனம் செய்த இணையவாசிகளுக்கு பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.